Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, யூரோஎஸ்டி இந்த மாதிரி கரன்சி பேர்ஸ்லாம் நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே மார்க்கெட் போக போகுது, எங்கேருந்து வரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் நான் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரீ மார்க்கெட்டாக. ஓகேங்களா, நம்மளோட இந்த யூடியூப்போட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நாளைக்கு நடக்க போகிறது இல்லைனா ஃபியூச்சரில் நடக்க போகிற மூமெண்ட்ஸை இப்போவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம எஸ்எம்சி பேஸ்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்டேட்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பையோ செல்லோ என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்ஸையும் கொடுக்கும். ஓகேங்களா, சரி. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பாஸ்ட் ஒரு 6 டேஸாக நான் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணலை. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருந்தனால நான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன். ஓகேங்களா, ஸோ ஒரு 6 டேஸாக நான் எந்த ஒரு வீடியோவும் போடலை. ஸோ இந்த ஒரு 6 டேஸ் நான் கரெக்டாக ட்ரேடும் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி தான் ட்ரேடில் உட்காந்தேன். இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. சரி, நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத டோட்டலாக பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். சரி, என்ட்ரி நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம யூரோஎஸ்டி என்ட்ரி கொடுத்துருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் வந்தோன்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக நமக்கு டெய்லியோட சப்ளை, வீக்லியோட சப்ளை மிட்டிகேட் பண்ணி நமக்கு டெய்லியில் சோர்ஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இது டெய்லியோட சப்ளை, ரைட்டா. இந்த டெய்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் மேலே ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வருவோம் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஸோ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வருவான், 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வருவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் இந்த 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஓகேங்களா, ஸோ இந்த வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம அப்டேட் பண்ண முடியல. ஸோ அது பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு செல் என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணால் செல் என்ட்ரி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு சப்ளை மார்க் பண்ணியிருந்தோம், டிஸ்கார்டில் கொடுத்துருந்தது. இது டோட்டலாக ஒரு சப்ளையை மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இதில் என்ட்ரி கொடுத்துருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரான். 15 மினிட்ஸோட சப்ளை, 5 மினிட் நம்ம போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட், இது ஃபுல்லாக ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தாலும் இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஒரு கரெக்டான ரீஃபண்ட்மெண்ட்டாக இல்லை. ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு 1 மினிட்டுக்கு போய் பார்க்கலாம். ஸோ 1 மினிட்ல என்ன பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் நமக்கு இது லோ கிடையாது. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் 5 மினிட்டோட சப்ளையில் தான் மிட்டிகேட் பண்ணியிருக்கானே தவிர நமக்கு 15 மினிட்ஸோட சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கானே தவிர நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணல. ஓகேங்களா, அப்போது நமக்கு இந்த லோ வராது. இந்த இடத்துல இப்போ மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ரைட்டா. ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு 1 மினிட்டில் சோர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு லோ இருக்குது, நமக்கு பிரேக் பண்ணலை, எங்கேயுமே பிரேக் பண்ணல, இங்கேயும் பிரேக் பண்ணல, நமக்கு சப்ளை ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ வித்தவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு சப்ளை ஃபெயிலியர். எகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 15 மினிட்ஸோட சப்ளை, ரைட்டா. ஸோ 15 மினிட்ஸோட சப்ளை இருக்குது. 15 மினிட்ஸுக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட்டுக்கு போகணும். ஸோ நமக்கு மிட்டிகேட் பண்ணிட்டான். இந்த இடத்துலேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த லோ தான் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை என்ன பண்ணலை, இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணலை ஃபஸ்ட்டு மிட்டிகேஷனில். ஓகேங்களா, அப்போது
இந்த ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணால் தான் நம்ம டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணணும். இப்போது எந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். இப்போ நம்ம வந்து 1 மினிட்டுக்கு போகலாம். இப்போ 1 மினிட்ல போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இப்போ லோ அப்படின்றது இங்கே தான் இருக்குது. இந்த லோ எடுத்தால் நமக்கு செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லோ வந்து எடுக்காமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ 5 மினிட் 15 மினிட்ஸ் எல்லாத்துலேயும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா ஃபெயில் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ளைவை ஃபெயில் பண்ணியிருக்கான். ஸோ நமக்கு இந்த இடத்துல நோ என்ட்ரி, நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கூட போடாமல் எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே. இப்போது இது வந்து 15 மினிட்ஸோட சப்ளை. இந்த இடத்துக்கு போகிறோம். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஃபைன்மெண்ட் எங்கே இருக்கான்? ஸோ இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட். இந்த ரீஃபைன்மெண்ட்டும் ஒரு கரெக்டான ரீஃபைன்மெண்ட் கிடையாது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இங்கே வரான். இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல நமக்கு பிரேக் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம 5 மினிட்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? 5 மினிட்ல தான் என்ட்ரி வந்து போகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இது ஒரு ரேலி பேஸு ட்ராப் தான் நடந்திருக்க தவிர, இந்த இடத்துல ரேலி பேஸ் ட்ராப் தான் நடந்திருக்க தவிர, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணல. ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சப்ளையில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நடந்திருக்கு. ஒரு பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே. இருந்தாலும் இது நம்ம எடுத்துக்கிட்டால் இது வந்து சப்ளைவாக எடுத்து நம்ம செல் பண்ணணும். இந்த இடத்துல செல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிரேக் ஈவன்ற இடம் எங்கே இருக்குது? எஸ்எல்ன்றது இங்கே இருக்குது. டிபி வந்து நம்ம ரொம்ப இப்போது 15 மினிட்ஸோட 4 ஹவரில் நம்ம இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த 4 ஹவர்னுடைய லோ டிபியாக செட் பண்ணால் கூட போகும். இந்த லோ டிபியாக செட் பண்ணால் கூட போகும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு இப்போ வித்தவுட் கன்ஃபர்மேஷன் தான். மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா? இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ல இந்த இடத்துல பிஓஎஸ் அண்ட் சோச் நடந்ததுக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது இந்த லோவில் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து இருக்குது. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகிறோம். இப்படி போகிறோம்னா டிபிஐ எட்ஜில் இருக்கும். இந்த லெவலை மார்க்கெட் வந்து இதை ஹிட் பண்ண உடனே நம்ம எஸ்எல் எடுத்து இப்படி மூவ் பண்ணிவிடுவோம். மேனேஜ் பண்ணி வச்சுப்போம். ஸோ அப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் தான். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு நோ என்ட்ரி. ஓகே. இப்போ யூரோ ஹிஸ்ட்ரியில் என்ன மூமெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஓவராலாக 4 ஹவரில் நமக்கு இந்த சப்ளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த சப்ளை எங்கே பிரேக் ஆயிருக்கு? இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சப்ளை பிரேக்கு. டெய்லிக்கு போயிடலாம். டெய்லியோட ஆக்சுவல் சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குன்னா, டெய்லியோட ஆக்சுவல் சப்ளை இங்கே இருக்குது. இப்போ டெய்லியோட சப்ளை ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியோட சப்ளை ஃபெயிலியர் ஆகலை. நமக்கு விக்கு மட்டும்தான் விட்டுருக்கான். ஆனால் 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் என்ட்ரி போகிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் இங்கே இல்லை. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போகக்கூடாது. அப்போ 4 ஹவரில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இப்போது 4 ஹவரில் மார்க்கெட் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் வந்து இந்த ஹையை கட் பண்ணி இங்கே சோச் கொடுத்தா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? சோச் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால தான் டிஸ்கார்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டிமாண்டும் ஒர்க் ஆகலாம், இந்த டிமாண்டும் வந்து பைக்கு ஒர்க் ஆகலாம். அப்படி இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளிப்லேயும் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம பிளான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ டிமாண்டுக்கு வந்துட்டான். இப்போ டிமாண்டில் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ டிமாண்டில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்கா? எஸ், ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அப்போது இது ரீஃபைன்மெண்ட் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இப்போ ரீஃபைன்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல நமக்கு ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர். அப்போ நம்ம 5 மினிட்டுக்கு டைம் ஃப்ரேமுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லை இப்போ இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கான். கொஞ்சம் கீழே வந்து இந்த சோச் வந்து பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது செல் எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சினாரியோக்கு எங்கேயுமே சப்ளை இல்லை. சூப்பராக ஒரு ஃப்ளிப்பு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ சோச் ஆகிடுச்சுன்னா இதில் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் நமக்கு மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா
கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? அப்போது இவ்வளோ பெரிய சப்ளைக்குள்ளே எப்படி பிளான் பண்ணியிருக்கான் பாருங்கள். இங்கே ஒரு சப்ளை, இந்த சப்ளைவை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஹையை, இங்கே இருக்கக்கூடிய ஹையை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்து டைரக்ட் என்ட்ரி கூட இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே போட்டிருக்க ஒரு சப்ளை வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த சப்ளைவை, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை ட்ரை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த இடத்தையும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, யூரோஸ்டில் இப்போ இதுதான் வந்து பிளான். ஸோ இதில் ஒரு என்ட்ரி இருக்குது, இதில் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் பெஸ்ட்டு, இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ யூரோஸ்டில் இதான் வந்து என்ட்ரி வந்து இப்போதைக்கு இருக்குது. மார்க்கெட் மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. அப்படி மேலே போகிறோம் அப்படின்னா இந்த சப்ளையில் ஃப்ளிப் எடுத்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த இடத்துல பை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 4 ஹவர் ஸோ இந்த இடத்துல பை கொடுத்துருந்தோம். பைக்கு வராமல் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பை பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டிச்சு வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இப்படி மார்க்கெட் மேலே போனது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டாக மேலே போயிருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இது ஸ்ட்ரக்சர் கிடையாது, இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே சோச் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிமாண்டுக்கு வர வரலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல கோல்டில் எந்த ஒரு சினாரியும் கொடுக்கல. கொடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ வேணால் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ யூரோஸ்டில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஒரு 2-3 டேஸ் வந்து 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் லாஸ் தான். அந்த என்டையர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு 5 என்ட்ரி சம்திங் 5 என்ட்ரி வந்து போயிருந்தோம். 5 என்ட்ரியுமே டிஸ்கார்டில் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் நானும் சரி, எல்லாருமே வந்து அந்த 5 என்ட்ரி லாஸ். அந்த என்டையர்லி அந்த வீக் ஃபுல்லாக அந்த 5 என்ட்ரி தான் கிடச்சிது. 5 என்ட்ரி லாஸ். ஓகேங்களா? அந்த 5 என்ட்ரி லாஸ் ஆகிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நமக்கு யூஎஸ்டி ஜேபிஓவில் ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிருந்தது இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி வந்து நம்ம போட்டிருந்தோம். என்ட்ரி போட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணி நம்ம பண்ண லாஸ் எல்லாம் கவர் பண்ணி, நான் பண்ண லாஸ் எல்லாம் கவர் பண்ணி ஓவராலாக $1490 வந்து நான் வந்து கெட் பண்ணியிருந்தேன். அதாவது ப்ராஃபிட் வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு லாஸஸ் வந்து நடக்குது, கண்டினியூஸாக லாஸஸ் வருது அப்படின்னா அந்த லாஸ் அப்படின்றது நம்மளோட ரிஸ்க் பர்சன்டேஜில் இருக்கணும் மஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்மளோட ரிஸ்க் பர்சன்டேஜில் இருக்கணும். ரிஸ்க் பர்சன்டேஜில் இருந்துட்டாலே போதும், நம்ம ஓவரால் ப்ராஃபிட் கொண்டு வந்துடலாம். ஒரு 10 ட்ரேடு லாஸ் ஆகுது, 20 ட்ரேடு லாஸ் ஆனாலும் நம்ம ரிஸ்க் பர்சன்டேஜில் நம்ம ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு டிபி போதும், எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது மார்க்கெட்டில் பாசிபிளான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ நம்மளால் மார்க்கெட்டில் எது வந்து பாசிபிளாக இருக்கோ அதை நம்ம மாஸ்டர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு என்டையர்லி ப்ராஃபிட் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 ட்ரேடு வந்து எனக்கு லாஸஸ் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு பிரேக் ஈவன் வந்து பண்ணியிருந்தேன், மற்றது எல்லாமே வந்து லாஸஸ் தான் இருந்தது. ஸோ என்டையர்லி ஒரே ஒரு ப்ராஃபிட் யூஎஸ்டி ஜேபியில் ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணேன். ஓவராலாக எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரேடு வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து ஒரே இடத்துல ஒரு கிட்ட பக்கத்தில் என்ட்ரி எடுத்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்துருந்தது. ஸோ அந்த யூரோ யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த 2 என்ட்ரியை விட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற யூஎஸ்டி ஜேபிஒய் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் என்டையர்லி உங்களுக்கு $500 ப்ராஃபிட் தான். லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி $500 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய 2 ப்ராஃபிட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்ட என்ட்ரி இப்போ தான் வந்து ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? யூரோ யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ட்ரி போட்டது அப்போ தான் வந்து ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிருந்தது. ஆக்சுவலாக அது பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தது. நான் வந்து டிபி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா டிபி கிட்ட போயிட்டு அகைன் எஸ்எல்லுக்கு வந்துகிட்டு இருந்தால் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த 2 யூஎஸ்டி ஜேபிஓ வந்து ஒரே இடத்துல என்ட்ரி போட்டது தான். ஓகேங்களா?
நமக்கு லாஸஸ் ஆகுது அப்படின்னா கவலைப்படாமல் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்டையர் ட்ரேடு நீங்கள் லாஸ் ஆகிட்டிங்கனாலும் ஒரே ஒரு டிபி போதும், எல்லாமே கவர் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போது எந்த ஒரு கவலையும் இல்லை. சரி, ஓகே. அந்த என்ட்ரி நான் என்ன பிளானில் எடுத்திருக்கேன், எப்படி நான் எடுத்திருந்தேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த ட்ரெண்டு, கான்செப்ட் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை வந்து போயிருக்கான். இங்கே சோச் வந்து கொடுத்துருக்கான். இங்கே பிஓஎஸ் அண்ட் இங்கே சோச். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைவை பிரேக் பண்ணியிருக்கான். டெய்லி இந்த டெய்லியோட சப்ளைவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ இந்த டெய்லியோட சப்ளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? எகைன் மேலே தான் போகும். இந்த சிஎம்பி ஹைன்னு போட்டிருக்கேன்ல, இந்த சிஎம்பி ஹைக்கு மார்க்கெட் போகிறதுக்கு ட்ரை பண்ணும், மஸ்ட்டு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அப்போது இது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஃப்ளிப் கிரியேட் பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கான். அப்போ இந்த ஹை போகிறதுக்கு முன்னாடி நம்ம பை வந்து எடுக்க முடியும். இந்த ஹைக்கு முன்னாடி நம்ம பை வந்து எடுக்கலாம். ஸோ இதை தான் பிளான் பண்ணோம். இந்த ஹைக்கு போகிறதுக்கு முன்னாடி பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டெய்லியோட டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த டிமாண்ட் இஸ் அ ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஃப்ளிப் டிமாண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த ஃப்ளிப் டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிவைஸ் வந்து கொடுத்துருக்கான், இந்த இடத்துல ஒரு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகே, இந்த இடத்துல சோச் கொடுத்ததுக்கு நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 ஹவர் டிமாண்டுக்கு 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான், இந்த 4 ஹவர் டிமாண்டுக்கு 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரான் அப்படின்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து மார்க்கெட் மேலே போக போகிறான் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் மார்க்கெட் ஓவராலாக ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துடுவான். அந்த ரீஃபைன்மெண்ட் அப்படின்றது உள்ளே நடக்கக்கூடிய மேனிப்புலேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ரீஃபைன்மெண்ட் வந்துருக்கு. மார்க்கெட் இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்தானா நல்ல பவராக பை போவான். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரல. வராமல் மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக அப்படியே மூவ்மெண்ட் போட்டு இந்த இடத்துல பிவைஸ் பண்ணுறான். ஓகே, இப்போ இந்த இடத்துல பிவைஸ் பண்ணுறான். இந்த பிவைஸுக்கு இது டிமாண்டு. லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ தான் இப்போதைக்கு லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த லோ லிக்விடிட்டி. அப்போது நம்ம இங்கே ஒரு டிமாண்ட் எடுக்கிறோம். இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்தா பை ட்ரை பண்ணலாம். அப்போது கீழே நமக்கு இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த ரீஃபைன்மெண்ட்லேருந்து பை போவான் அப்படின்ட்டு 2 பிளான். ஓகேங்களா? 2 பிளான் வந்து கொடுத்துருந்தோம். இங்கே ஒரு டிமாண்டில் பை, இந்த ஒரு டிமாண்டில் பை, 2 பிளான் வந்து கொடுத்துருந்தோம். அப்போ இந்த லோ எடுத்திருந்தால் சோச் தானே பிறகு வரும். நீங்கள் எதுக்கு செல்லு வந்து சொல்கிறீங்க, சரி பை வந்து சொல்கிறீங்க, டிமாண்டில் பை சொல்லியிருக்கீங்க எதுக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு சோச் நடக்குது, ஒரு பிஓஎஸ் நடக்குது அப்படின்னா அதோட ரீசன் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சோச் சும்மா நடக்காது, ஒரு பிஓஎஸ் சும்மா நடக்காது. ஸோ அதோட எதுக்காக நடக்குது, என்ன ரீசன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ட்ரெண்டெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை, ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிமாண்ட் வந்து இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் பை கொடுத்துருந்தேன், இங்கேயும் பை கொடுத்துருந்தேன். சரி, ஓகே. இப்போ இந்த டிமாண்டில் பை நம்ம கொடுத்துருந்தோம். டிமாண்டுக்கு வந்தால் டிமாண்டை ஃபெயில் பண்ணல, 15 மினிட்ஸை வந்து ஃபெயில் பண்ணிட்டான். அதாவது ரீஃபைன்மெண்ட்டை வந்து ஃபெயில் பண்ணிட்டான். இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டை ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 என்ட்ரி வந்து கொடுத்துடணும். இது மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி போயிட்டு இருக்கும்போதே, அதாவது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹையை பிரேக் பண்ண உடனே இதில் ஒரு என்ட்ரியும் இதில் ஒரு என்ட்ரியும் நம்ம டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரைடே வந்து கொடுத்துருந்தோம், ஃப்ரைடே நைட்டு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா, டே பிஃபோர் எஸ்டர்டே மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிட்டு வரான், எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். நமக்கு இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஆனால் இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ 15 மினிட்ஸோட டிமாண்ட், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்தான். ஸோ 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டிமாண்டில் என்ட்ரி ட்ரை பண்ணோம். மார்க்கெட் மேலே போனோம், இங்கே பிஓஎஸ் கொடுத்தான். இங்கே பிஓஎஸ் கொடுத்துட்டு நமக்கு ஓவராலாக அடுத்த பிரேக்குக்கு
இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிச்சிட்டான். ஸோ நமக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போகிறோம் அப்படின்றப்போ இங்கே என்ட்ரி நம்ம ஹோல்டு பண்ணுறது அது பண்ண வேண்டாம். இருந்தாலும் ஹோல்டு வந்து நான் வந்து இந்த இடத்துல ஹோல்டு வந்து பண்ணேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு லாஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ இங்கே கீழே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், இங்கே பை போகலாம் அப்படின்ட்டு. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணிட்டான். இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் பண்ணிட்டான். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் பண்ணனால நமக்கு ஒரே ஒரு டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி, 15 மினிட்ஸில் என்ட்ரி இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு சோச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது சோச், இந்த இடத்துல சோச் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஃப்ளிப் அப்படின்றது நமக்கு எங்கேயுமே ஃப்ளிப்பு வந்து இல்லை. அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வருவான், வந்தானா மார்க்கெட் வந்து மேலே போவான். ஸோ அடுத்த என்ட்ரி இங்கே தான் இருக்குது. யூஎஸ்டி ஜேபிஓவில் இந்த இடத்துல என்ட்ரி வந்து இருக்குது. ஓகேங்களா, டிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த ஹையில் டிபி வச்சா கூட ஓகே தான். சரி ஓகே, இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தான், அப்புறம் இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தான். இப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரணும், வந்துட்டு பை ஆகணும். இதான கான்செப்ட். அப்போது நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பிளான் பண்ணோம். 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மேலே ஹையை ஹிட் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருந்தோன்னா இந்த லோவை வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம இதுலேயே ஒரு லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். இங்கே பிவைஸ் பண்ணி இங்கே சோச் பண்ணதுக்கு நம்ம இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போயிருந்தோம். இந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் மேலே அடித்து கீழே வந்ததில் இந்த இடத்துல ஒரு பவரான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு செல் இருந்தது. அப்போது இதை வந்து சோச்சாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம செல் போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இப்போது இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது 1 ஹவருக்கு வந்து போகலாம். 1 ஹவரில் வந்து பார்க்கும்போது நமக்கு இது ஒரு சூப்பரான சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா, இது சூப்பரான சப்ளைவாக இருக்குது. அந்த சப்ளை என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் ஹையை அப்படி தட்டிட்டு அதாவது ஸ்வீப் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். அப்போது 1 ஹவர் சப்ளை, 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே பெட்டர் தான். 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. 5 மினிட்டில் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல நல்லா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம 1 மினிட்டுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா, அப்போது 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்டில் ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம அந்த என்டையர் டே லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஒரே ஒரு ட்ரேடு தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது 2 ஹை இந்த டபுள் டாப்பை ஹிட் பண்ணி நமக்கு இந்த லோவை கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ரைட்டா? அப்போது இந்த இடத்துல நமக்கு எது சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக 1 மினிட். ஓகேங்களா, இதில் நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்னா நம்மளோட எஸ்எல் இப்படி தான் வைக்கணும். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி வைக்கிறோன்றப்போ ப்ரீவியஸோட ஹை, இப்போ இது சப்ளை, ப்ரீவியஸோட ஹை இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே இந்த மாதிரி வைக்கிறோம். இப்படி வைக்கிறப்ப கூட நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது. இதுதான் நம்மளோட ரேஞ்சு. ஆனால் நான் எஸ்எல் இங்கே வச்சுருந்தேன். ஏன்னா 2 என்ட்ரி இருக்குது. 2 என்ட்ரிக்குமே காமனாக வந்து நம்ம எஸ்எல் வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எஸ்எல் வந்து வச்சுருந்தோம். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல டிபி வந்து செட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அடுத்த டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம டிபியை வந்து செட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இது டிஸ்கார்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் உள்ளே வந்துட்டு நமக்கு வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு ஓவராலாக செல் வந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா, இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா
இது ஒரு சப்ளைவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் ஒரு சப்ளைவாக எடுத்துக்கலாம். இதில் கூட நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் ஒர்க்கபிள் தான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டிபியை நமக்கு வந்து டிபியை வந்து ஹிட் பண்ணி எல்லா லாஸையும் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ட்ரி வந்து போயிருந்தோம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணலை. ஒரு 2 ட்ரேடு மட்டும் நான் போட்டுட்டு போயிட்டேன். ஸோ சம் மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால் ட்ரேடு வந்து பண்ணல. ஸோ இந்த அப்டேட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போது இந்த இடத்துல பை வந்து இருக்குது. இந்த டிமாண்ட் ஓவராலாக இந்த லோ வந்து ஹிட் பண்ணுவான். ஓகேங்களா? இந்த லோவை ஹிட் பண்ணுவான். ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷனும் நமக்கு இருக்குது. 4 ஹவர்னுடைய ஸ்ட்ரக்சரோட மிட்டிகேஷனும் இருக்குது. அப்போது நமக்கு ஐடியம் இருக்குது. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. இருந்தாலும் ட்ரெண்டு கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இதோட டிபி எங்கே வைக்கலாம்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் வைக்கலாம். ஆனால் ட்ரெண்டு கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. அப்படின்றப்போ கொலாப்ஸாக இருக்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சோச் ஆகிருக்கு இங்கே மேலே. என்னோட ப்ரியாரிட்டி இந்த டிமாண்டில் தான் பை இருக்குது. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு செட்டப் வந்து கிளியராக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகிறோன்னா டிபி வந்து எங்கே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வரைக்கும் செட் பண்ணுறது பெட்டர். இந்த ஹை வரைக்கும் கூட செட் பண்ணிக்கலாம், போகும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஹை வரைக்கும் செட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குன்றப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஸோ அதனால் இந்த அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நான் வந்து என்ட்ரி வந்து இந்த இடத்துல போகல. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆகிட்டான் இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு என்ட்ரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டது தான். இதுலேயும் நம்ம என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து நம்ம சொன்னது தான் 15 மினிட்ஸோட என்ட்ரி. ஸோ ஓவராலாக இந்த லோவை கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருந்தான். நமக்கு இது ஃபுல்லாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா கன்சால்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு லிக்விடிட்டி தான், இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணலாம். அப்போ எஸ்எல்ன்றது இந்த விக்குக்கு கீழே வைக்கிறது தான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ டிமாண்டை வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் அப்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஆக்சுவலாக இப்படி எடுக்கிறது பெட்டர். இப்படி எடுக்கணும். அப்போ இந்த லோக்கு கீழே நம்ம எஸ்எல் வைக்கிறது பெட்டர். டிபியை வந்து நம்ம இந்த சப்ளையில் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த சப்ளை போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை போகிறதுக்கு கூட இல்லை, இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டான். இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம். இந்த சப்ளைலேயே நம்ம டிபி எக்ஸிட் பண்ணுறது பெட்டர் தான். ஸோ இந்த இடத்துல வந்து டிபி வந்து எக்ஸிட் வந்து ஆயிடுச்சு. இந்த என்ட்ரியும் நான் ட்ரை பண்ணலை. ஏன்னா எனக்குன்னு ஒரு பிடிச்ச பேர்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த பேர்ஸ்க்குள்ளே எனக்கு என்ன பேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எது வந்து ஏ ப்ளஸ் செட்டப்பாக இருக்கோ அதை மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன். வேறு எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ கண்ணா பின்னான்னு நான் என்ட்ரிஸ் வந்து போட்டுட்டு இருக்க மாட்டேன். நம்ம பொறுமையாக ட்ரை பண்ணலாம். பொறுமையாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வந்து ஒரு ரிஸ்க்கான செட்டப் தான். இப்போ டெய்லியோட சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த சப்ளைவை ஃபெயில் பண்ணுறான். ஓகேங்களா? ஃபெயில் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு செல் மூமெண்ட் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டு கீழே நடந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் இது சோச்சு, இது பிஓஎஸ் கிடையாது. இது வந்து பிஓஎஸ் இல்லை, ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஸ்வீப்பாக வந்து எடுத்துக்கலாம். பிஓஎஸ் கிடையாது. அப்போது நமக்கு ஸ்டில் ஹைன்றது இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டில் ஹைன்றது இதுதான் வந்து நமக்கு ஹை. அப்போது இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹையை கிட்ட போயிட்டு கூட மார்க்கெட் கீழே வரலாம். அப்போ எக்ஸ்ட்ரீமாக இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஓவராலாக நமக்கு
டெய்லியில் இந்த இடத்துல சப்ளை ஃபெயிலியர் ஆகிட்டனால மார்க்கெட் இந்த சப்ளைலையும் மேனப்ளேட் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே நம்ம எடுத்து வச்சு என்ட்ரி எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சப்ளைலையும் மேனப்ளேட் பண்ணிவிட்டு இப்படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் எதுக்கு நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும், ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு 4 ஹவர் இருக்குது. 15 மினிட்ஸில் 2 ரீஃபண்ட்மெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டை தூக்கியாச்சு. இப்போது 15 மினிட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். மார்க்கெட்டில் சாரி இந்த இடத்துல 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. பிஓஎஸ் பண்ணி சோச்சஸ் வந்து கொடுத்துருக்கு. இதில் நமக்கு 2 சப்ளை இருக்குது. இது ஒரு சப்ளை அண்ட் இது ஒரு சப்ளை இருக்குது. இந்த ஹை நமக்கு ஒரு ஐடியம், ஒரு பவரான ஐடியமாக இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷனலோட மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்போது இது ஒர்க் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த 2 என்ட்ரி போகிறோம். இது 2 என்ட்ரி போகிறதுக்கு பதிலாக இப்படி போய்க்கலாம். ஏன்னா 2 ஒரே இடத்துல 2 லாட்டு வந்து நம்ம போடுறப்போ ஒரு என்ட்ரியாக போகிறதே பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? அப்போ இப்படி போய்க்கலாம். ஸோ இந்த ஹையை விட ப்ரீவியஸ் ஹை வந்து ஆக்சுவலாக இந்த சப்ளையோட எட்ஜு தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு மேலே இப்படி மேலே நம்ம எஸ்எல் வைக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அப்போ 1:25 பிடிக்க முடியுமான்னா ஏன் பிடிக்க முடியாது? மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போகணுன்னு இருந்தால் அது 1:25 இருந்தால் 1:100 இருந்தால் என்ன, மார்க்கெட் அங்கே தான் போக போகுது. அப்போ என்ட்ரி எடுக்கிறது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து என்ட்ரி எடுத்துட்டோம்னா 1:25 இருந்தானே 100 இருந்தானே எல்லாமே போகும் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் தான் என்ட்ரி இருக்குது. ஆனால் இது ஒரு ரிஸ்க் என்ட்ரி. என்ன ரீசன்ன்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை ஃபெயிலியர், டெய்லியோட சப்ளை ஃபெயிலியர். இந்த சப்ளை ஃபெயிலியர்னா அடுத்த மூமெண்ட் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிறது தான் இருக்கும். இந்த சப்ளை ஃபெயிலியர் இருந்தாலும் நம்ம ஒரு செல் வந்து ட்ரை பண்ணோம். இந்த செல் வந்து இப்போ ஒர்க்கும் ஆகலாம், ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஸோ ஒர்க் ஆகாமல் போனால் நம்ம ரிஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து லாஸ் ஆகணும். நம்ம ரிஸ்க்குள்ளே மார்க்கெட் லாஸ் ஆகுது, நம்ம என்ட்ரி வந்து லாஸ் ஆகுதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ரிஸ்க்கை தாண்டி லாஸ் ஆகுதுன்னா தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கணும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா லாஸ் ஆனால் லாஸ் ஆகிட்டு போகுது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இது லாஸ் ஆகிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், இந்த இடத்துல நம்ம கவர் பண்ண முடியும். அப்போ இது லாஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஃப்ளிப்பை எடுத்து பை வந்து பண்ணிட முடியும் நம்மளால். ஓகேங்களா? உடனே லாஸை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்டில் இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த என்ட்ரி வந்து எனக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். இது நம்ம கொடுத்த அப்டேட்டு தான். இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் அகைன் வந்து பண்ணுறான். நம்ம 2 இடத்துல வந்து செல் வந்து கொடுத்துருந்தேன். இந்த செல் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுவும் சப்ளை தான். இந்த சப்ளை ஒர்க் ஆகும் அண்ட் இந்த சப்ளை ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கிங் இதே சேம் மார்க்கிங் தான். ஸோ இந்த இடத்துல செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்து கொடுத்துருந்தேன். சரி, ஓகே. இப்போ இது 4 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் நம்ம இந்த இடத்துல 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 15 மினிட்ஸ் மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் வந்து நம்ம போகிறோம், 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு பிஓஎஸ் அண்டு ஒரு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அப்போ பிஓஎஸ் அண்ட் சோச் வந்து கொடுக்குறான். எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இந்த சப்ளையில் போயிட்டு இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா கிடைக்காது. கன்ஃபர்மேஷன் பார்க்கவே கூடாது, ரூலே கிடையாது. ஓகேங்களா? அப்போது இதோட ரீஃபைன்மெண்ட்ஸ் இதிலலாம் போய் நம்ம என்ட்ரி பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக என்ட்ரி பண்ணணும். இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நம்ம எஸ்எல் வந்து வைக்கணும். இப்படி என்ட்ரி போடுறீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே நம்ம எஸ்எல் இப்படி வைக்கிறது பெட்டர். இதுக்கு ப்ரீவியஸான ஹை எது நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையே போதும். ஓகேங்களா? அப்போது இந்த ஹையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ
எஸ்எல் வந்து எப்படி வைக்கணும்னா இந்த ஹைக்கு மேலே இப்படி நம்ம என்ட்ரி போகிறோம்னா இந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கிறது பெட்டர். இந்த ஹைக்கு மேலே நம்ம கண்டிப்பாக இப்படி தான் எஸ்எல் வைக்கணும். ஸோ எஸ்எல் வைக்கிறதும் ஒரு ஸ்கில்லு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து எஸ்எல் வச்சோம். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு லக்கியான ட்ரேடு தான். கிட்ட வந்துட்டு எனக்கு எஸ்எல் அடிக்காமல் ரொம்ப கிட்ட வந்துட்டு கீழே போயிட்டான். ஸோ ஆனால் இது ரூல் தான். ஓகேங்களா? இந்த ரூலில் தான் நம்ம என்ட்ரி வந்து வைக்கணும். சரி, எஸ்எல் என்ட்ரிலாம் வந்து வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஓகே, இப்போது இந்த சப்ளையில் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா 50%ல் வந்து என்ட்ரி போயிருந்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்குறதும் பெட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் இந்த ஒரு ஹையில் வைக்கிறது பெட்டர். ஸோ இதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes 4 hour. மார்க்கெட்டோட மூமெண்ட் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸ் அப்படின்ற இந்த மார்க்கிங், அதாவது இந்த லோ கொடுத்துருக்கனால இந்த லோவை போய் ரீச் பண்ணுறது தான் இந்த கரன்சி பேரோட மூமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவை எடுக்கிறது தான் ப்ரியாரிட்டியாக இருக்குது. மார்க்கெட் வந்துட்டுருக்கான். இன்னும் வந்து எனக்கு கரண்ட்டில் தான் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு புல் பேக் கொடுக்குறான். எனக்கு இப்போ என்ட்ரி வந்து பிரேக் ஈவனில் இருக்குது. ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் வந்து பண்ணி வச்சாச்சு. இப்போ மார்க்கெட் மேலே போனாலும் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ கரண்ட்டாக இதில் வந்து என்ட்ரி நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக யூஎஸ்டி செஃப் $1,609 வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய என்ட்ரி தான். ஸோ ஓவராலாக 1:25 போயிருச்சு, டிபி கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? மேலே போயிட்டான் அப்படின்னா நமக்கு பிரேக் ஈவன். ஸோ நமக்கு ரிஸ்க் வந்து மெயின்டைன் ஆகுது, அதுதான் நமக்கு பெஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட்னால உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல், ஃப்ரீ லேர்னிங் ஃப்ரம் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்சி ஃப்ரீ லேர்னிங் ஃப்ரம் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் வந்து பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.